Hi dears, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். and that is என்னோட பெண் காணுதல் ஃபங்க்ஷனோட வீடியோ. and ரொம்ப நாளா ஷேர் பண்ணனும்னு வெச்சிட்டே இருந்தேன். and this is the perfect time to share now. எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது. சோ இதுக்கான இனிஷியல் ஸ்டெப்பா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்கிறதுக்காக வராங்க. சோ அன்னைக்கு டேக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் வந்து இப்போ காட்டிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்துட்டு saree வந்துட்டு எடுக்கணும். சோ அதனால கிளம்பி வந்துட்டு நாங்க சென்னை சில்க்ஸ் வந்துட்டு போயிருந்தோம் ஷாப் பண்றதுக்கு. and அன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்துட்டு கம்மியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு எடுக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு என்ன நல்லா இருந்ததோ அதை வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள். ஸோ அன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய கேக் ஒர்க் எல்லாமே ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பிகாஸ் அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணால் தான் எனக்கு அடுத்த நாளுக்கு நல்லா செட்டாக இருக்கும் அப்படின்றனால முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ட்ரிம்மிங் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெஹந்தி போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கேன் இப்போ. அண்ட் ஒரு கைக்கு நானே வந்து போட்டுப்பேன். அண்ட் இன்னொரு கைக்கு போடுறதுக்காக என்னோட கசின் சிஸ்டர் இவ. ஸோ இவளை வந்துட்டு உட்கார வச்சுருந்தேன். அண்ட் அவளுக்கும் அவ்வளோவா போட வராது. பட் அந்த ஒரு ட்ரைனிங்காக நான் நோட்டில் வந்துட்டு இந்த மாதிரியே போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அவளையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வேறு வழி இல்லாமல் என் இன்னொரு கையை இவளுக்கு கொடுத்துட்டேன். பிகாஸ் இவள் போட்டு முடிக்கிறதுக்கு மோர் தென் 2 hours வந்துட்டு ஆச்சு. என்னை ஏன்டா கையை கொடுத்த அப்படின்ற மாதிரி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. அண்ட் ஒரு வழியாக நான் போட்டிருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி சிம்லராக வந்துட்டு போட்டு விட்டுட்டா. அண்ட் இதுதான் ஃபைனலாக போட்டிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு போட்டிருந்தேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி அம்மா எல்லோரும் சேர்ந்து நெக்ஸ்ட் டேக்கு வைக்கிறதுக்கான பூ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈவினிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோலம் போடவும் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ இந்த ஒரு கோலம் தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. Early the next morning. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அயனிங் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா முன்னாடியே வந்துட்டு சாரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கட்டுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா நானே தான் எனக்கு பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நானே வந்து பண்ணிக்கிட்டேன். கிளம்பியாச்சு. ஒரு 11 o'clock இந்த டைமில் எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சீடும் வந்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சோஃபாவில் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா. ஸோ அவர் தான் வந்துட்டு மாப்பிள்ளை. ஸோ வந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வேல் நான் உள்ளே உட்காந்து பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பீதியிலே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்கறதுக்காக. பூ கொடுத்து அந்த பூ வந்துட்டு எனக்கு வச்சு விட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து வச்சு விட்டாங்க. அண்ட் அப்புறம் வந்துட்டு குங்குமமும் வச்சு விட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த பொக்கே கிஃப்ட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு சர்ப்ரைசிங்லி வந்துட்டு கேக் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன்.
ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்திருந்தோம். ஸோ எனக்கு அன்றைக்கி ரொம்ப வந்துட்டு ஷையாகவும் இருந்துச்சு அண்ட் எக்ஸ்ப்ரெஸும் வந்துட்டு பண்ண தெரில, பட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாமே கிளம்பிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1 hour கழிச்சு அண்ட் எங்கள் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தாங்க. எஸ் எ ஹாப்பி டே. ஸோ ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ் வீடியோஸ் அண்ட் சீரீஸ் இந்த மாதிரி நான் 1 by 1 வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் கண்டினியூவாக வந்துட்டு வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.